ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆடி ஆஃபர் வந்து ஜிஆர்டியில் வந்து போட்டிருக்காங்க. ஆடி ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷமே போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வருஷமும் வந்து போட்டிருக்காங்க. கிஃப்ட்டுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். நான் வந்து இந்த வீடியோ வந்து லேட்டாக போடுறதுக்கு வந்து ரொம்ப சாரி. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, ஸோ இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சரி வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக வீடியோ போடுறேன். ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ வந்து என்னால் போட முடியல. ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் வந்து டவுட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் டிலேவாக வந்து வீடியோ போடுறேன். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சது அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டதை வந்து நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3 வந்து ஆடி பெருக்கு வந்து வருது. இப்போ ஜிஆர்டியில் வந்து ஆடி ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம 1000 ரூபாயிலேருந்து 10 லேக் 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் கோல்டு இல்லை சில்வர் டைமண்ட் எது வந்து பர்ச்சேஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு கிஃப்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸ்கீமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனி கிஃப்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி காசு கொடுத்து நீங்கள் ஜுவல்ஸ் வாங்கினா உங்களுக்கு வந்து இந்த 1000 ரூபீஸ்லேருந்து 10,000 வரைக்கும் 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கிஃப்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு வந்து காயினு இல்லைனா வந்து சில்வர் காயினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிஃப்ட் வந்து கிடையாது, கிஃப்ட் வந்து தரமாட்டாங்க. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க, ஸோ ஸ்கீம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம்ல, அப்போ வந்து நமக்கு கிஃப்ட் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து ஸ்கீம் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இந்த மந்த்து முடியுது இல்லை நெக்ஸ்ட் மந்த் முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிஃப்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி வந்து ஒரு கிஃப்ட் வாங்குறீங்களா, அது தவிர இந்த கிஃப்ட்டு நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2000 சீட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த 2000 எந்த கிஃப்ட் இருக்கோ நீங்கள் அது வாங்கிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ கிஃப்ட்டு அப்படின்றது மாதிரி கொடுப்பாங்க. இப்போ வந்து யூபிஐ கிஃப்ட் வந்து கிடையாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி ஆச்சரியம் மட்டும்தான் இருக்குது, யூபிஐ கிஃப்ட் வந்து கிடையாது. மந்த்லி ஸ்கீம் வந்து முடியுது, அப்போ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே கிஃப்ட் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 10லேருந்து ஆகஸ்ட் 16 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ நம்ம ஆடிப்பெருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3, ஆனால் இது ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 16 வரைக்கும் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு ஆடிப்பெருக்குக்கு வந்து நம்ம ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த மாதம் வந்து சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. ஸோ அதையுமே வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் சில்வர் கொலுசு இல்லை மெட்டி இல்லைனா வந்து சில்வர் ஐட்டம் எது வாங்குறீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜு செய்குலி சேதாரம் வந்து கிடையாது. ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா சில்வர் ரேட்டு ஜிஎஸ்டி மட்டும் போடுவாங்க. இதே நீங்கள் 92.5 அப்படி இருக்குது அப்படின்னா சில ஐட்டம்லாம் பார்த்திங்க அப்படின்னா பீஸ் ரேட் தான் வந்து போடுவாங்க, கிராம் வெயிட் வந்து போட மாட்டாங்க. ஸோ அதையுமே வந்து சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் நார்மல் இப்போ கொலுசுலாம் பார்த்திங்க அப்படின்னா 18 கேரட் தான் வந்து இருக்கும். மெட்டி பார்த்திங்க அப்படின்னா 18 கேரட் தான் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் ரேட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி இது மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது கேட்டிருந்தீங்க, ஓல்டு கோல்டை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், என்கிட்ட பழசு வந்து நகை வச்சுருக்கேன் அப்படின்னா அதை வந்து நான் கொடுத்துட்டு புதிய நகை வந்து எடுக்கும்போது எனக்கு கிஃப்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்குமே வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் பழசை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசு வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து கிடைக்கும். புதுசு வந்து எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் இயர் ஆடிக்கு வந்து நம்ம கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னா எந்த இயர் வந்து எப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. சீட்டு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் அக்டோபரில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் ஆடிப்பெருக்குக்கு வந்து நீங்கள் கிஃப்ட்டும் வாங்கிக்கலாம், ஜுவல்ஸும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம சீட்டு வந்து ஜாயின் பண்ணும் போதே நமக்கு ஸ்டார்டிங் வந்து கிஃப்ட் வந்து தருவாங்க. அதை தவிர நீங்கள் இந்த மந்த் வந்து நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட் வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி டைமில் வந்து நீங்கள் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க சீட்டு போட்டு அப்படின்னா அதுக்குமே வந்து ஸோ சில்வர் ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்களா, அதுவுமே வந்து அந்த ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆஃபர் இருக்கோ அந்த கிஃப்ட் வந்து நமக்கு தருவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேலேயே வந்து உங்களுக்கு கிஃப்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் கோல்டு இல்லை சில்வர் இல்லை டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. ஒரு மெட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட அது 1000 ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்னாலுமே உங்களுக்கு கிஃப்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற கோல்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50% வந்து வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் எடுக்கிற நகை பார்த்தீங்க அப்படின்னா 16% வேஸ்டேஜாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 8% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு, மீதி 8% தான் வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இப்போ கொடுக்குற கிஃப்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த கிஃப்ட்டுக்குள்ள அமௌண்ட்டை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொன்னாங்க. உங்கள் பிரான்ச்சில் வந்து அது இருக்கா அப்படின்றத கேட்டுக்கோங்க.
ஸோ நான் கேட்டதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ரெடியூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்றத சொன்னாங்க. இப்போ சீட்டு வந்து யார் யார் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நோ வேஸ்டேஜ் அப் டு 18% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கிடையாது. நீங்கள் அதுக்கு மேலே வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 50% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. அது இல்லாமல் இப்போ ஆடி ஆச்சரியம் போய்கிட்டு இருக்கனால உங்களுக்கு அந்த கிஃப்ட்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த கிஃப்ட் ஐட்டம். ஸோ 1000 இருந்து 10 lakhs வரைக்கும் இந்த கிஃப்ட் ஐட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1000 இருந்து 2000 rupees வந்து இருக்குது. இப்போ நீங்கள் ரெடி காசு கொடுத்து இப்போ ஒரு 1000 வந்து நீங்கள் ஒரு மெட்டி கூட வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 4 ஐட்டம் இருக்குல்ல, இந்த 4 ஐட்டமில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் 2000 மேலேருந்து 5000 வந்து நீங்கள் சீட்டு போட்டாலும் சரி, ரெடி காசுக்கு வந்து கொடுத்து வாங்கினாலும் சரி, இந்த 4 திங்ஸில் வந்து உங்களுக்கு எந்த திங்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ நீங்கள் அது மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதே 5000லேருந்து 10,000 இப்போ நீங்கள் 7,000க்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த 7,000மே இதில் வந்து தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபிஃப்ட் பண்ணிக்கு வந்து வாங்க முடியாது. இப்போ நான் 5,000ல் ஒன்று 2,000ல் ஒன்று அப்படின்ற மாதிரி கூட வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கேட்டு பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ சீட்டு போட்டிருந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம 5,000 போட்டிருக்கோம் அப்படின்னா நான் 2,000லே 2 கிஃப்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்படி எடுத்துக்க முடியாது அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் உங்கள் பிரான்ச்சில் வந்து வேறுபடுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கேட்டதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 5,000 கிஃப்ட் போட்டிருக்கேன், சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா நான் 5,000 உள்ள அமௌண்ட்டுக்கு உள்ள கிஃப்ட்டு மட்டும்தான் எடுக்க முடியும். இந்த 1,000க்கு உள்ளது 2,000க்கு உள்ள கிஃப்ட்டை வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ பிரித்து வந்து எடுக்க முடியாது அப்படின்றத சொன்னாங்க. ஜிஆர்டிலையுமே அப்படி தான், போத்தி சொன்ன மகாலுமே அப்படி தான். பட் பீமாவில் வந்து அப்படி கிடையாது. ஸோ மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எந்த அமௌண்ட் இருக்கோ ஸோ அதை பிரித்து கூட நீங்கள் கிஃப்ட் வந்து வாங்கிக்கலாம். 5,000 போட்டிருக்கோம்னா 2,000ல் ஒன்று 1,000ல் ஒன்று, ஸோ 2,000ல் 2 கிஃப்ட் அப்படின்றது கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கிஃப்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 5,000லேருந்து 10,000 அப்படின்னா இந்த ஒரு 4 கிஃப்ட்டு. ஸோ ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 10,000லேருந்து 25,000, இது 25,000லேருந்து 50,000 பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து செட் ஆஃப் வந்து பவுல்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதே 50,000ல் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 5 கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிஃப்ட் வந்து உங்களுக்கு எந்த கிஃப்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அந்த கிஃப்ட் வந்து ஒர்த்தபுளாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஸ்கீமுக்குள்ள கிஃப்ட்டு, இது தனியாக வந்து கிஃப்ட்டு ஆடி ஆச்சரியம். ஸோ ஆடி மாதம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால இந்த கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 50,000லேருந்து 10 லட்சம், ஸோ 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கிஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரைண்டரும் தோசைக்கல்லும் வந்து காம்போவாக வரும். அப்புறமேட்டு கேஸ் அடுப்பும் மிக்சியும் வந்து காம்போவாக வரும். அவன் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிக்சி, ஸ்டவ்வு, கிரைண்டர், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காம்போவாக வருது. 10 lakhsக்கு மேலே நீங்கள் வந்து கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே வந்து ஒரு 6 ஐட்டம் இருக்குது. ஸோ அந்த 6 ஃப்ரிட்ஜு, டிவி, ஸோ ஃபோனு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து கிஃப்டாக வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் 1000 ஒரு மெட்டி இல்லைனா வந்து ரிங்கு, ஸோ இந்த மாதிரி ஐட்டம் வந்து 1000 வாங்குறீங்க, சில்வர்லேயே வாங்குனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் எடுக்கிற ஐட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,000 வருது அப்படின்னா நீங்கள் அந்த 2,000 உள்ள ஒரு 4 கிஃப்ட் இருக்கா. ஸோ அந்த 4 கிஃப்ட்டில் நீங்கள் எதுனாலுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால் சில்வர் வந்து நீங்கள் மெட்டி இந்த மாதிரிலாம் வாங்கணும்னு நினைப்பீங்களா, ஆனால் சில்வரில் வந்து காயின் வாங்கக்கூடாது, கோல்டு காயினும் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. மற்றபடி மெட்டி, நீங்கள் மோதிரம், செயின் இந்த மாதிரி கூட நீங்கள் சில்வரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக தான் ஆகும். பட் சில்வர் ரேட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அதுலேயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 125 ரூபா வந்துடுச்சு சில்வரே. ஸோ அதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மெட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் டைம்லேயே வந்து எடுப்போம். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கிஃப்ட்டு வந்து ஒரு கிஃப்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் தீபாவளிக்கு இல்லைனா பொங்கலுக்கு எப்படி வந்து சீட்டு வந்து ஆரம்பிக்கலாம், எப்போ க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிஃப்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே வந்து அந்த எந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த மாதம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிஃப்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து தேடி சொல்லி சேனல் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தங்கமயில் ஆடி ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 3 தான் வந்து ஆடி பெருக்கு. இப்போ வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் வந்து நான் சொல்கிறேன். இப்போ 10 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா 3000 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. கோல்டு ஜுவல்லரிக்கு தான் இது வந்து காயினுக்கும் கிடையாது, சில்வர் காயினுக்குமே வந்து கிடையாது. சில்வர் 1 கேஜிக்கு மேல் பார்த்தீங்க அப்படின்னா 5,000 வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. டைமண்ட் கேரட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க.
இதே நீங்கள் கோல்டு ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஜூலை 27 வரைக்கும், ஆகஸ்ட் வந்து 3. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஆஃபர் வந்து போட்டாலும் போடுவாங்க, இல்லை மேபி இதே ஆஃபர் தான் வந்து நான் கண்டினியூ ஆகும். ஸோ எவ்ரி 10 கிராமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3000 வந்து டிஸ்கவுண்ட்டு, அந்த ஆஃபர் தான் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்றத நான் சொல்கிறேன். பட் சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். ஏன்னா அந்த ஆஃபர் வந்து நாங்கள் இப்போ அனௌன்ஸ் பண்ண மாட்டோம். அது வந்து நாங்கள் ஜூலை 27க்கு அப்புறம் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத ஆடி ஆஃபர் வந்து அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 27 வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து ரன்னிங் வந்து ஆகிக்கிட்டு இருக்கு தங்கமயில் ஜுவல்லரியில். இதை தவிர உங்களுக்கு வந்து ஜிஆர்டி ஆடி ஆஃபரில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 1000 ரூபாய்க்கு வந்து நீங்கள் கோல்டு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது இல்லை, சில்வர் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிஃப்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த கிஃப்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் நிறைய ஆஃபர் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.